டுவெல்த் பசங்களா வெல்கம் டு ஹனரானே ஃபேமிலி. ஸோ நம்ம தமிழ் மீடியம் பசங்களுக்காக உருவாக்கப்பட்ட சேனல் தான் இந்த சேனல். ஸோ நிறைய தமிழ் மீடியம் பசங்க அவங்களோட சப்போர்ட் இந்த சேனலுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க எல்லாரும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டீச்சிங் சேனல் அப்படி எது அப்படின்னு கேட்டோமா அது இதுதான். ஸோ உங்களுக்கு தேவையான நோட்ஸ்ல இருந்து வகுப்புகள்ல இருந்து எல்லாத்தையுமே நாங்க தமிழ் கொடுத்து போறோம். ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்டுக்கா அப்படின்னு கேட்டா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே உங்களுக்கு தமிழ்ல கிடைக்கும். ஸோ உங்களோட பப்ளிக் எக்ஸாம் பக்கத்துல வருது இல்லையா? ஸோ இந்த பப்ளிக் எக்ஸாமுக்கு நாங்க எங்களால முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பையும் பண்றோம். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த சேனல் என்ன பண்ண போறீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு தொடர்ந்து 4 நாள் லீவ் விட்டாச்சு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா உட்காந்து பேசாம படிக்கலாம் சரி. ஆனா எங்க போய் தேடுறது என்ன பண்றது அப்படின்னு கேட்டோம்னா உங்க கையில லேப்டாப் ஒரு ஃபோன் கண்டிப்பா இருக்கும். ஸோ அதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்மளோட யூடியூப்ல ஹண்டர் ரன்னிங் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட தமிழ் மீடியம் சேனல் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த சேனலுக்குள்ள போனீங்க அப்படின்னா இயற்பியல் அப்படிங்கிற ஒரு சின்ன பிளேலிஸ்ட் இருக்கும். அதுக்குள்ள உங்களுக்கு தேவையான எல்லா கொஸ்டின்ஸுமே இருக்கு. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு, ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதை எப்படி சால்வ் பண்ண, அதாவது கொஸ்டின்ஸ் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற விதங்கள் இருக்கு, எப்படி சென்டம் போடணும், எப்படி பாஸ் பண்ணணும், ஒன் வேர்ட்ஸ் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய வீடியோஸ் இருக்கு. அது போக நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு நீங்க கேட்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா வெறும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுக்கறதோட நிப்பாட்டிடாம அதை வந்துட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி வந்துட்டு வீடியோவா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த மாதிரி 44 minutes வீடியோவா இருக்கு. இதுல வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்போம், அதாவது டீச் பண்ணி போட்டிருப்போம். ஸோ எல்லாத்தையுமே உட்காந்து படிக்க ஆரம்பிங்க. இந்த 4 days வைஸா நம்ம வந்துட்டு செலவு பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கிறது தவிர வேற வழியே கிடையாது நமக்கு. ஏன்னா எக்ஸாம் பக்கத்துல வந்துட்டு இருக்கு. ஸோ காரணம் ஒரு இடத்துல உட்காந்துட்டு நம்மளோட ஹண்டர் லேர்னிங்ல வந்துட்டு நிறைய வீடியோஸ் வருது, பார்த்து படிங்க. அது போக உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா ஆல்ரெடி குரூப்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ என்ன ஹெல்ப் வேணும் அப்படிங்கிறதுக்கு மேம் ஒரு சின்ன ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நம்பர்ல சொல்லுங்க. அப்படி இல்லையா கீழே கமெண்ட்ல வந்து பண்ணுங்க. ஸோ நான் அதை பார்த்துப்பேன். ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படிங்கிறத வந்துட்டு நான் செஞ்சு கொடுப்பேன். ப்ராப்ளம் கேட்டுட்டு இருந்தீங்க, கண்டிப்பா இந்த வீக்ல வந்து உங்களுக்கு கையில ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எண்ணத்தை உயர்வா வச்சுக்கோங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. நம்மளோட கோல் எப்பவுமே ஒரு டாப்பா தான் இருக்கணும். நான் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் அப்படின்னு நம்ம நினைச்சா மட்டும் பார்த்தாது, அதுக்கான எஃபர்ட்டையும் நம்ம போட்டுதான் வேணும். என்ன மேம் ஒரே கருத்தா அப்படின்னு கேட்டா கருத்தும் சொல்லணும் இல்லையா? ஸோ அதனாலதான் சொல்லணும்லாம் சொல்ல, எண்ணம் எப்பவுமே நமக்கு உயர்வா இருந்தா மட்டும்தான் அந்த எண்ணத்தை நம்மளால போய் சேர முடியும். சரியா? ஸோ ஆல் த பெஸ்ட். எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. உட்காந்து கிளியரா நாகாம உட்காந்து படிங்க. ஏன்னா 4 days அப்படிங்கிறது வந்துட்டு இது ஒரு கோல்டன் டேஸ் நமக்கு. பிகாஸ் எக்ஸாம் வந்துட்டு பக்கத்துல வரப்போகுது அப்படின்ற பட்சத்துல இந்த 4 நாளை வந்துட்டு சும்மா ஊர் சுத்தி ஐ மீன் போய் விளையாடி டிவி பார்த்து வேஸ்ட். ஸோ பப்ளிக் எக்ஸாம் முடிச்சுட்டு உட்காந்து டிவி பாருங்க. பப்ளிக் எக்ஸாம் முடிச்சுட்டு எங்க வேணா போக ஆரம்பிங்க. ஸோ இண்டிபெண்டன்ஸ் டே வேற வருது, சாரி ரிபப்ளிக் டே. ஸோ ஹாப்பி ரிபப்ளிக் டே. அண்ட் என்ன மேம் எங்களுக்கு வந்து ரிபப்ளிக் டேக்கு வந்துட்டு ஸ்கூல்ல ஃபங்க்ஷன்ஸ் வைப்பாங்க அப்படின்னா ஓகே பரவாயில்ல, ஈவினிங் எப்படி வீட்டுக்கு வந்துடுவீங்க, ஸ்டடீஸ் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஸ்டடீஸ்ல படிக்க தானே போறீங்க. அங்க உட்காந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஒரு பிடிஎஃப் எடுத்துட்டு அதை வந்துட்டு ஜஸ்ட் நோட் பண்ணிட்டு போய் அங்க உட்காந்து படிக்க ஆரம்பிங்க. படிக்கிறது தான் இனிமே நம்மளோட ஃபுல் கோலா இருக்கணும். ஸோ நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். ஹெல்ப் வேணும்னா கண்டிப்பா கேளுங்க.